ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. நம்ம இந்த வீடியோவில் மத்திய அரசின் காப்பீடு திட்டமான பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தை அப்ளை பண்ணுறது எப்படி, செயல்படுத்துறது எப்படி, பின்னால் கிளைம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய அரசுடைய ஆயுள் காப்பீடு திட்டம். ஓகேவா, நம்ம எல்ஐசி இன்சூரன்ஸ் இது மாதிரி நிறைய நம்மளுடைய லைஃப் பற்றி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதே போல் ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் இது. இந்த திட்டத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது PMJJBY அப்படிங்கிறது இதோட ஷார்ட் ஃபார்மாக இருக்குது. இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பிய யாருமே இதை கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இதை திட்டத்தை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இப்போலாம் ரீசனபிளாக நம்ம ஒரு லோன் எடுத்தாலும் சரி, நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலுமே சரி, அந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த காப்பீடு திட்டத்தை நமக்கு உடனே அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்யூச்சரில் நம்ம கிளைம் பண்ணிக்கிற மாதிரி அவங்களே வழிவகுத்தும் கொடுக்குறாங்க. நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் அக்கௌண்ட்டுக்காகலாம் அக்கௌண்ட் போட்டிருப்பீங்க இல்லையா. உங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுதே இதுக்கான ஒரு ஃபார்மையுமே வச்சு அப்ளை பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இயர்லி ஒன்ஸ் 436 உங்களுக்கு டெபிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எதனால் டெபிட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும். நீங்கள் பேங்க்கில் கொண்டு போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை ஒன்ஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த திட்டம் உங்களுக்கு ஆல்ரெடி அப்ளை ஆகி ஆக்டிவில் இருக்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது மாதிரி ஒரு சம்பவம் எங்கள் ஏரியாவில் நடந்திருக்கு. நான் உங்களுக்கு இதை தான் சொன்னேன். அவங்களும் பேங்க்கில் போய் விசாரித்து பார்க்கும்போது இந்த ஸ்கீமுக்காக தான் அவங்க பேமெண்ட் பிடிக்கிறதாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த திட்டத்தை நீங்களும் பெறணும் அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா 18 வயது நிரம்பியவராக இருக்கணும். அண்ட் தென் 50 வயதிற்கு மிகாமலும் இருக்கணும். ஓகேவா, அதே போல் உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு எனி ஒன் பேங்க்லேயோ உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அண்ட் அதர் ஒன் திங், உங்களுடைய ஆதார் KYC இருக்கு இல்லையா, அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே கனெக்டாக தான் இருக்கும். சாதாரணமாக ஒரு 100 நாள் வேலையை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு கூட ஆதார் கார்டு பேங்கோட எந்த லிங்கில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் 100 நாள் அமௌண்ட்டே ஏறிட்டுருக்கு. அதனால் எல்லா பேங்க்லேயுமே கண்டிப்பாக ஆதாரானது லிங்க் ஆகி தான் இருக்கும். ஸோ லிங்க் ஆகாமல் இருக்க 100% சான்ஸ் கிடையாது. இதுதான் இந்த 4வது பாயிண்ட். இந்த 4 எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த திட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 436 ரூபா டெபிட் பண்ணுவாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு SMS அனுப்புவாங்க பேங்க் சைட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆனதுக்காக. ஸோ அந்த SMSல பார்த்தீங்கன்னா PMJJBY அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்மும் அதில் இருக்கும். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு ஸ்கீமுக்காக தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 436 ரூபா எடுத்திருக்காங்க அப்படின்னு. இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் எடுப்பாங்க. இப்போது 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த திட்டத்தை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி அதை ரன் பண்ணிக்கலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை 436 ரூபாங்கிறத அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த திட்டத்துடைய பயனாளியாக நம்ம இதில் ஜாயின் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஒரு முறை 436 ரூபா அப்படிங்கிறத அவங்க டெபிட் பண்ணிட்டாலே நம்ம இந்த திட்டத்தில் ஒரு பயனாளியாக நம்ம ஆட் ஆகிடுறோம். நமக்கான 2 லட்சம் ரூபாயான பேக்கேஜ் கவர் ரெடி ஆகிடுது. அது எப்படி யாரால கிளைம் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18 வயசுலேருந்து 50 வயசுக்குட்பட்ட இந்த வயது பிரிவினருக்கு ஏதோ ஒரு வயது முதிர்மையின் காரணமாகவோ இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தின் காரணமாகவோ அவங்களுக்கு ஒரு இறப்பு நேரிடுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு நாமினி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நாமினி இதை கிளைம் பண்ணிக்க முடியும். அது எப்படி கிளைம் பண்ணணும், அது என்ன ஃபார்ம் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இப்போது இந்த திட்டம் தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே நமக்கு ஒரு நாமினி கொடுத்துருப்போம். அதாவது கணவர் மனைவியையோ, மனைவி கணவரையோ, அல்லது தகப்பனாரையோ, இல்லை பிள்ளைகளையோ, ஏதோ ஒரு நாமினி நமக்கு கீழே நம்ம கொடுத்துருப்போம் தானே. அந்த நாமினி தான் இதில் பயனடைவாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விபத்து மற்றும் வயது முதிர்வு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வேறு எந்த காரணத்தினாலுமே அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க குடும்பத்தின் உள்ள அந்த நாமினி இதை எப்போ வேணாலுமே கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்கோட பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அதுக்கான ஃபார்ம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி அந்தந்த பேங்குக்கு இதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஷெட்யூல்ஸ் அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை ஓப்பன் பண்ணும் பொழுதோ இல்லை இப்போ கரண்ட்லியோ நீங்கள் எப்போ வேணுமானாலுமே போயிட்டு இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் விசாரித்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம்.
மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து சேமிப்பு திட்டம் கிடையாது, இது ஒரு காப்பீடு திட்டம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம், அதாவது நம்ம கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம் இதுதான். இந்த ஸ்கீமை நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் ஆதார் கார்டு மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லைனா நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் பேரை சொல்லி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிக்க போகிறதுக்கு முன்னால் ஒன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் மொபைலில் அப்படின்னா, அந்த நெட் பேங்கிங்குள்ளார நீங்கள் போனீங்கனாலே அதிலேயே வந்து நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. அதில் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி நீங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஆக்டிவ் கொடுத்துக்க முடியும். உங்களுடைய நெட் பேங்கிங் வாயிலாக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான தகவல் எனக்கு தெரியுங்கிற பட்சத்தில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, டட்டா, பபாய்.